இந்தியா செஞ்ச இந்த ஒரு விஷயம் கரெக்டா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இஸ்ரேலோட உலக புகழ்பெற்ற வான்வழி பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் ஏவுகணைகளை நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்க போறாங்கன்னு நியூஸ் இப்போ உலக அரங்கில் பயங்கரமா பரவிட்டு வருது. உலகையே மிரள வச்ச இஸ்ரேலோட அயன் டோம் ஏவுகணைகளை இனிமே நம்ம இந்தியாவில் தான் தயாரிக்க போறாங்களாம். இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது ரொம்பவே பயங்கரமாக இருக்குல்ல. இஸ்ரேல் மீது வர்ற ஏவுகணைகளை நடுவானிலேயே அடிச்சு நொறுக்கிற அயன் டோம் சிஸ்டத்தோட இதயம்னு சொல்லப்படுற தமீர் அப்படின்ற ஏவுகணைகளை நம்ம இந்தியாவோட கல்யாணி குரூப் மற்றும் இஸ்ரேலோட ரஃபேல் நிறுவனம் சேர்ந்து ஹைதராபாத்தில் இருக்கிற இவங்க பிளான்ட்ல வச்சு தயாரிக்க போறாங்க. இந்த ஏவுகணைகளை இந்தியாவுக்கு மட்டும் அவங்க தயாரிக்கல. அமெரிக்க ராணுவம் தங்களுக்கு தேவையான அயன் டோம் ஏவுகணைகளை இந்தியாவிலிருந்து தான் இப்போ இறக்குமதி செய்ய போறாங்க. இந்தியாவோட மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா இந்தியன் கவர்மெண்ட் பார்த்துட்டு வராங்க. பட் இது ஏன் அங்கீகாரம்னு பார்க்கறாங்க எனக்கு தெரியல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இஸ்ரேலோட அதிபர் நேதன்யாகுவும் நம்ம இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த டைம்ல ஒரு கார்ல கொஞ்ச நேரமா அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா சில விஷயத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அந்த விஷயம் இதுதானா? இஸ்ரேல் டெக்னாலஜி இந்தியாவோட தயாரிப்பு அமெரிக்காவோட ஆர்டர், இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஒரு மெகா கூட்டணியா பார்க்கப்படுதுல. இதனால எத்தனை உயிர் போக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.